வணக்கம், நான் வெங்கட். மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலிமா சினிமா பற்றிய முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 18 வருட சினிமாவுடைய அனுபவம், சேனல் சார்கிட்ட ஒரு 7 வருடம் இருந்தது. நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணது, நிறைய ஷூட்டிங் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட அறிவு, இதை வச்சு பேசிட்டு இருக்கிறதுனால இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்க இந்த வீடியோடைய எண்டில் வர சேனல் இன்ட்ரோ அப்படின்ற வீடியோவை நீங்கள் அவசியம் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த சேனல் எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கு அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய மெயில் ஐடி, வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க், இதெல்லாம் எதற்கு எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அவசியம் அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நடிக்க வாய்ப்பு தேடுறவங்களுக்காக ரோலிங் சார் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் நடிக்க வாய்ப்பு கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு அந்த சேனல் உங்களுக்கு தேவைப்படுதுன்றவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிங்க. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதாவது டெக்னிக்கலையும் ஆக்டிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அதற்கு தனி சேனல் ஆரம்பிச்சாச்சு, ரோலிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவையானவங்க அதை வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இன்றைக்கான வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ ஒரு சினிமா காட்சி, அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஷாட்டில் எந்த மாதிரி லைட்டிங்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம் ஆரம்ப கட்டத்தில். அதான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இதை நினச்சி ஒன்றும் குழப்பிக்க வேணாம். மெல்ல 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 சினிமா கற்றுக்கிறப்ப அதற்கான இது வந்துடும். நீங்கள் ஷூட்டிங் போகிறப்ப கேமராமேனு இதற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார், கோ டைரக்டர் இருப்பாங்க. இதை பற்றி எல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் இதை அடிப்படை தெரிஞ்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். தீபாவளி அன்னைக்கு தலையை விரித்து போட்டுக்கிட்டு, பொங்கல் அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு, உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அன்னைக்கு, உங்கள் பகுதியில் இருக்கிற கோவில் திருவிழா அன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தலையை விரித்து போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு, ரொம்ப அப்படியே முகத்தை சோர்வாக வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்கள் தெருவில் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க, எல்லாமே தெருவில் இருக்கிறவங்க பழக்கமானவங்க, அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய துக்கம் நடந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்றப்ப நல்லா குளிச்சு முடிச்சு புத்தாடையை போட்டுக்கிட்டு விதவிதமாக சாப்பிட்டுக்கிட்டு கை தட்டி பாட்டு பாடிட்டு இருப்பீங்களா? இதுதான் வந்து உங்கள் சீனு முதல்ல என்ன பேசுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த சீனில் சோகமாக ஆரம்பித்து அந்த சீன் சந்தோஷமாக கன்வெர்ட் ஆகிற சீனும் இருக்குது, சந்தோஷமாக ஆரம்பித்து சோகமாக முடிகிற சீனும் இருக்குது, வெறும் சோகமாக ஆரம்பித்து சோகமாக முடிகிற சீன் இருக்குது, சந்தோஷமாக ஆரம்பித்து சந்தோஷமாக முடிகிற சீன் இருக்குது, ஹியூமராக ஆரம்பிக்கும், காமெடியாக ஆரம்பித்து சண்டையில் முடிகிற சீன் இருக்குது, சண்டையில் ஆரம்பித்து காமெடியாக முடிஞ்சு போடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, ஃப்ரெண்டுங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே இப்படி எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு சீனுடைய விஷயம் என்னன்றது கண்டிப்பாக எழுதுறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்ச உடனே நீங்கள் அதற்கான காஸ்டியூம் என்ன கொடுக்கணுன்ற ஒரு அறிவு கூடவா நமக்கு இருக்காது. அதற்கு வந்து இது பேசிக்காக நமக்கே தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி போவோம், ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா எப்படி போவோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்னா எப்படி போவோம், டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷூ போட்டுக்கிட்டு அப்படி தான் நம்ம போக முடியும். இப்போ கல்யாணத்துக்கு போகிறப்ப அப்படி போட்டுக்கிட்டு கையில் அப்படியே டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஃபைல் எடுத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு போக போகிறோம். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எழுதிட்டு உங்கள் கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இவங்களுக்கு இதுதான் காஸ்டியூம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அந்த சீனு டேவா நைட்டா, அந்த சீனுக்குள்ளே வர ஷாட் ஒரு 60 ஷாட் பிரிச்சிருக்கீங்க, அது நைட்டா டேவா, அது சந்தோஷமா துக்கமா, இதை வச்சு அந்த காஸ்டியூம் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நைட்டு அப்படின்னா இது இந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து முடிவு பண்ணுறப்ப கேமராமேனோடையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னாக்கா அவருக்கு வந்து பேக்ட்ராப் என்ன இருக்குது, அதாவது நீங்கள் லொக்கேஷன் பார்த்து முடிச்சிருவீங்க. லொக்கேஷன் பார்த்தோடனே பின்னாடி வாளுடைய நிறம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி காஸ்டியூமு மேட்சாக இருக்கலாமா, கான்ட்ராஸ்டாக இருக்கலாமா, 4 பேர் அதே இடத்துல நின்று பேசுகிறாங்கன்னா 4 பேர்த்துடைய காஸ்டியூமுடைய வேரியேஷன்ஸ்னா இப்படியெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. இதை நீங்கள் இப்பயே வந்து குழப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்கிரிப்ட் எழுத முடியாது, ரொம்ப பண்ண முடியாது. முதல்ல வந்து உட்காந்து ஒன்லைன் போடுங்க, கதை எழுதுங்க, திரைக்கதை போடுங்க. ஸ்கிரிப்ட் பண்ணுறதுனா என்ன, சீன் டெவலப்னா என்ன, சாங் கம்போஸ் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் மெல்ல 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 கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நுணுக்கமான விஷயங்களெல்லாம் அப்புறம் கவனம் செலுத்துங்க. அப்புறம்னா நான் 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சொல்ல, இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு தெளிவாகிட்டு வரப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட்டீங்கன்னா தான் சரியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வயசு பையனுக்கு 18 வயசு பையனுடைய அறிவை திணிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைமில் அள்ளி பையில போட்டுக்கிற மாதிரி மூளையில் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழப்பமாகவும் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் இதை புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த மூடு, இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு சோக மூடு நடக்குது அப்படின்றப்ப வீடு ஃபுல்லாக லைட்டு போட்டு உட்காந்துருக்க போகிறோம் அப்படி கிடையாது. அதற்கு தகுந்த லைட்டிங்,
அந்த ஸ்பாட் லைட்டு பர்டிகுலராக அந்த இடத்துக்கு மட்டும் லைட் பண்ணால் வீடு அப்படியே அமைதியாக இருக்குது. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு யார் எந்த கேரக்டரும் இல்லாமல் ரொம்ப வீடை கொஞ்சம் மங்கலாக காமிச்சு ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குதுன்றது காமிச்சாவே வீட்டில் யாரோ இறந்துருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு. சைலண்டாக அப்படி பின்னாடி லேசாக ஒரு அந்த 70 அடிக்கிறது ஸ்டைன்னு அடித்து ஆரம்பித்தாவே அங்கே தெரிஞ்சிடும். இது ஆடியன்ஸு அவ்வளோ புத்திசாலின்னு இல்லை, எல்லாத்துக்கும் இது பரவலாக தெரிஞ்ச விஷயம்தான். இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம புத்திசாலித்தனம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு அங்கங்கே உங்கள் படத்தில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது. இது கேமராமேன் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அது எப்படி எந்த ஷாட்டுக்கு அது ஹாப்பியாக அதற்கு எப்படி லைட்டிங் பண்ணுறது, இல்லை ஒரு சோகமாக அதற்கு எப்படி லைட்டிங் பண்ணுறது, ஒரு சென்டிமெண்ட்டாக அதற்கு எப்படி லைட்டிங் பண்ணுறது, அது என்ன டைமு மூடு அவங்களுடைய கேரக்டருடைய மனநிலை, இதை பொறுத்து நிறையா விஷயங்கள் அங்கே இருக்குது. இதெல்லாம் போக போக பெரிய டைரக்டரே முதல் படத்துலேயே எல்லாத்தையும் அள்ளி தெளித்து அப்படி அவங்களுடைய அறிவெல்லாம் சார்ந்து இது பண்ணிடல. பெரிய டேரக்டராக இருக்கிறவங்க எல்லாமே 2 படம் தோற்று அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு தான் இதுதான் விஷயமா, இதுதான் ஃப்ரேமா, இதுதான் லைட்டிங்கா, இதுதான் இப்படி தான் காஸ்டியூம் இது பண்ணுமான்ட்டு நிறையா அப்படி தான் கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பதட்டப்படாமல் அப்படி போயிடணும். நம்ம நீங்கள் பாரதிய இது பொற்காலம்னு சொல்லி டைரக்டர், நான் வேலை பார்த்த டைரக்டர் சேரன் சாருடைய படம், நான் அதில் வேலை பார்க்கல, அவருடைய படம். அந்த படம் பார்க்குறப்ப ஹீரோயின் மீனா நெசவு கைத்தறி நிற்கிற நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. இவர் சட்டிப்பாணி செய்கிற ஒரு ஹீரோ முரளி. இப்போ வெறும் சத்தத்தில் மட்டும் காதல் பரிமாறி நடப்பாங்க. இப்போ அந்த கைத்தறி நெசவு தெரிஞ்சவங்களுக்கு அந்த நாடான்ற ஒரு விஷயம் இலை போயிட்டு வரும் பார்த்தீங்களா, சடக்கு 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 சடக்குன்னு சொல்லிட்டு அந்த சத்தம், இந்த சத்தத்தையும் பானை தட்டுவாங்க. பானை அந்த சட்டி பானை செய்கிறவங்க அந்த சக்கரத்தை சுற்றி மண்ணெல்லாம் போட்டு கலந்து அந்த பக்குவத்துக்கெல்லாம் காலை போட்டு மிதித்து மண்ணை பக்குவப்படுத்தி அதை எடுத்து அந்த சட்டியா சின்ன சட்டியா பானையா இந்த மாதிரி செஞ்சு முடித்து இது பண்ணிட்டு அந்த மேலே ஒரு பக்குவத்துக்கு அப்படி சின்ன ஒரு கட்டம் இது மாதிரி வச்சு அப்படி தட்டுவாங்க. இந்த 2 சத்தத்தை வச்சே லவ்வோ ஆடியன்ஸுக்கு அவங்களுடைய காதலை அவங்களுடைய அன்பை பரிமாறிடுவார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நுணுக்கமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். அதாவது அது டப்பு டப்பு டப்புன்ட்டு அந்த ஹீரோயின் தட்டுற சத்தத்தை கேட்டு ஹீரோ அந்த பானை சட்டியை கையில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தட்டுவான். இப்போ அவள் பார்க்கறது, இவனுடைய லுக்கு, அவளுடைய லுக்கு, 2 பேர்த்துடைய பார்வை பரிமாற்றம், சத்தத்துடைய பரிமாற்றம், இதை வச்சு அந்த சீனை அந்த ஷாட்களை அவ்வளோ அழகாக நெசவு பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீனை அந்த சீனுக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரியான அழகையில இதை ரசிக்க ஒரு படத்தை ஃபுல்லாக கூட ரசிக்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரியான சீனை சேரன் சார் படத்தில், பாலா சார் படத்தில், மணிரத்னம் சார் படத்தில், சங்கர் சார் படத்தில், முருகதாஸ் படத்தில், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி வேலைகளை இந்த மாதிரி இடங்கள்ல எது உங்கள் ரசனை அதிகமாக போகுதோ அது அப்படியே உங்களுடைய படத்தில் வெளிப்படும். இதுதான் விஷயம். உங்களுக்கு எது நீங்கள் ரசிக்கிறீங்களோ மற்றவங்க படத்துல இருந்து அதை இன்னும் மெருகூட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ இந்த சத்தத்தின் மூலியமாக காதலை சொன்னதை இப்போ நான் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக சொல்கிறேன், ரசித்து சொல்கிறேன் அப்படின்றப்ப என்னுடைய படத்தில் இந்த மாதிரியான ஒரு காட்சி வைக்கிறப்ப இதை அப்படியே எடுத்து வைக்காம இதற்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய்க்குவேன். அதனால் காஸ்டியூமு, லைட்டிங்ஸு, இந்த மாதிரி உணர்வு பரிமாற்றம் இதுக்கெல்லாம் இப்போ என்ன மெனக்கெடணும் அப்படின்றதில்ல. நீங்கள் திரும்ப சொல்கிறது, சினிமாவில் ஆர்வம் இருக்குது உங்களுடைய உண்மையிலேயே உங்களுடைய டார்கெட் இதுதானா, உங்கள் பார்வை, உங்களுடைய கண்களும் காதுகளும் எப்பயுமே திறந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதை கிரகிச்சிக்கும். அதன் மூலிமா அவங்க உள்ளே போகும். கண்டிப்பாக அதை உங்கள் எழுத்தாக வெளிப்படும். அந்த எழுத்து படமாகும். அந்த இது வெற்றி பெறும். கண்டிப்பாக நடக்கும். ஓகே, மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோக்களில் பேசலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நான் அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாருங்கள், தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்கள் தமிழில். நன்றி, வணக்கம்.